இன்னைக்கு இருக்கிற டாப் யூடியூபர்ஸ், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லோரும் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், அதாவது மக்களை எப்படி ஸ்கிரீனை விட்டு நகராமல் கட்டி போடணும்னு போஸ் எடுக்கிறாங்க. ஆனா எந்த மைக் செட்டும் ஒழுங்கா இல்லாத, இன்டர்நெட்டே இல்லாத அந்த காலத்துல லட்சக்கணக்கான மக்களை ஒரே இடத்துல 3 மணி நேரம் இமைக்காம உட்கார வச்ச ஒரு மாஸ்டர் கம்யூனிகேட்டர் தமிழ்நாட்டுல இருந்தார். அவர் யார் தெரியுமோ? அவர்தான் அருள்மொழி அரசு கிருபானந்த வாரியார் சுவாமிகள். ஆனா இன்னைக்கு நாம அவரோட ஆன்மீகத்தை பத்தி மட்டும் பேச போறதில்ல. இதுவரைக்கும் யாரும் சொல்லாத அவரோட சைக்காலஜிக்கல் அண்ட் மைண்ட் மேனேஜ்மெண்ட் ஜீனியஸ் பத்தி தான் பேச போறோம். வாரியார் சுவாமிகள் வெறும் ஆன்மீக சொற்பொழிவாளர் மட்டும் கிடையாது. அவர் மனித மனங்களை செப்பனிட்ட ஒரு மிக சிறந்த லைஃப் கோச். அவர் மனித மனங்களை எப்படி கையாண்டார்? கோபம், கவலை, அகந்தை போன்ற நோய்களில் இருந்து மனசை எப்படி ரிலாக்ஸா வச்சுக்க சொன்னார்? வாங்கோ, அவரோட பாணியிலேயே முற்றிலும் புதிய கோணத்தில் பார்ப்போம். வாரியார் சுவாமிகள் கிட்ட இருந்த மிக பெரிய பவர் என்ன தெரியுமோ? ஆடியன்ஸ் பல்ஸ். ஒரு சபையில பணக்காரங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, குறும்புக்கார சின்ன பசங்களும் இருப்பாங்க. இவங்க எல்லோரையும் ஒரே நேர்கோட்டுல எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு அவர் கையாண்ட விசித்திரமான முறைதான் திருவேணி சங்கமம். முதல்ல ஒரு கடினமான தத்துவத்தை சொல்லுவார், இது அறிஞர்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு எளிய குட்டி கதையை சொல்லுவார், இது சாதாரண மக்களுக்கு. அடுத்த வினாடியே ஒரு டைமிங் ஜோக் அடிப்பார், இது இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும். அவரோட சொற்பொழிவை கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு 3 நிமிடத்திற்கும் ஒரு முறை அங்க ஒரு சிரிப்பொலி கேட்கும். இன்னைக்கு இருக்கிற ஷார்ட் அட்டென்ஷன் ஸ்பேன் உலகத்துக்கு தேவையான 3 செகண்ட் ரூல். அத அன்னைக்கே மேடைகள்ல அப்ளை பண்ணவர் வாரியார் சுவாமிகள். அவர் கையில் வச்சிருந்த அந்த சிப்லா கட்டை வெறும் சத்தத்துக்காக மட்டும் பயன்படுத்தல. அது ஒரு அட்டென்ஷன் ட்ரிகர். மக்கள் எப்போதாவது பேச்சை கவனிக்காமல் திசை மாறும்போது அல்லது தூக்கம் வரும்போது அவர் தன் பேச்சின் ஸ்ருதியை மாற்றி உத்வேகமான குரலில் அந்த தாளக்கட்டையை தட்டுவார். அது மனித மூளையில ஒரு ரீசெட் பட்டன் போல வேலை செய்யும். சரி, மனித மனங்களோட உளவியலை அவர் எப்படி கையாண்டார்? நமக்கு வர்ற கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துறது? இதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு சைக்காலஜிக்கல் டிப்ஸ் இன்னைக்கு கார்ப்பரேட் லைஃபுக்கு அப்படி செட் ஆகும். அவர் ஒரு மேடையில சொன்னார், ஏம்பா, கோபம் வரும்போது வாயை திறக்காதே, நாக்கை பல்லால் கடித்துக்கொள், ஒரு 5 நிமிடம் அமைதியா இரு. கோபம் என்பது ஒரு தற்காலிக பைத்தியக்காரத்தனம். அந்த 5 நிமிடம் கடந்து விட்டால் நீ எடுக்க போறிய பல தவறான முடிவுகளில் இருந்தும் பெரிய ஆபத்துகளில் இருந்தும் தப்பிப்பாய். இன்னைக்கு மாடர்ன் சைக்காலஜில இததான் 5 செகண்ட் ரூல் அல்லது எமோஷனல் பாஸ் என்று சொல்றாங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசுற பேச்சும் எடுக்கிற முடிவும் வாழ்க்கையே நாசமாக்கிடுங்கிறதை எவ்வளவு எளிமையா சொல்லியிருக்கார் பாருங்க. இதுக்கு அவர் ஒரு கதையும் சொல்லுவார். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை. அந்த அம்மா ஒரு சாமியார் கிட்ட போய், சாமி, எங்க வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் கோபப்பட்டு கத்துறார், சண்டை நிறுத்த ஏதாவது தாயத்து கொடுங்கன்னு கேட்டாளாம். அந்த சாமியார் ஒரு பாட்டில்ல தண்ணீரை கொடுத்து, அம்மா, உங்க வீட்டுக்காரர் கோபப்பட்டு கத்தும் போது இந்த தண்ணியில 2 மடக்கு வாயில ஊத்திப்போ. ஆனா அதை முழுங்கிடவும் கூடாது, துப்பிடவும் கூடாது, வாயிலே வச்சுக்கணும் அப்படின்னு. அடுத்த ஒரு வாரம் கணவர் கத்தும் போதெல்லாம் இந்த அம்மா வாயில தண்ணியோட அமைதியா இருந்திருக்கிறாங்க. மறுபக்கம் பேச ஆள் இல்லாததால கணவரோட கோபமும் குறைஞ்சிடுச்சு, சண்டையும் நின்னுடுச்சு. அப்புறம் சாமியார் கிட்ட போய், சாமி, தண்ணியில என்ன மூலிகை வச்சிருந்தீங்க, சண்டை நின்னுடுச்சே அப்படின்னு ஆச்சரியமா கேட்டாலாம். சாமியார் சிரிச்சுட்டே சொன்னாராம், அம்மா, அதுல எந்த மூலிகையும் இல்ல,
அது வெறும் நல்ல தண்ணி தான். நீ வாயை மூடிட்டு அமைதியா இருந்தாலே சண்டை வராதுங்கிற உண்மையை புரிய வைக்கத்தான் அப்படி செஞ்சேன்னாராம். பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய உளவியல் உண்மையை ஒரு சின்ன நகைச்சுவை கதை மூலமா வாத்தியார் சுவாமிகள் மக்கள் மனசுல பதிய வச்சிருக்கார். மனித மனங்களை கெடுக்கிற உறவுகளை முறிக்கிற மிக பெரிய நோய் எது தெரியுமோ? அகந்தை அல்லது ஈகோ. நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற திமிர். வாரியார் சுவாமிகள் மனிதர்களின் ஈகோவை உடைக்க ஒரு சூப்பர் லாஜிக் வச்சிருந்தார். அவர் சொல்லுவார், உன்னை விட அறிவிலோ பண்பிலோ வயதிலோ பெரியவனை பார்க்கும்போது தலை வணங்கு, அது மரியாதை. உன்னை விட ஏழையோ எளியவனையோ படிக்காதவனையோ பார்க்கும்போது நெஞ்சு நிமிராதே, அப்போதும் தலை வணங்கு, அதுதான் உண்மையான மனிதநேயம் என்பார். இன்னைக்கு மக்கள் சொத்து, சுகம், பதவி, அந்தஸ்துன்னு எதையோ பார்த்து பெருமைப்பட்டு மத்தவங்களை மதிக்காம ஆடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாரியார் சொன்ன சாட்டையடி பதில் என்ன தெரியுமோ? நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, உலகமே போற்றும் பதவியில் இருந்தாலும் சரி, கடைசியில் சுடுகாட்டுக்கு போகும்போது உன் உடம்பு வெந்து சாம்பலாகும். அந்த சாம்பல் வெறும் 4 பிடிதான். அந்த 4 பிடி சாம்பலுக்குத்தான் இத்தனை ஆடம்பரமா என்பார். மனித மனசுல இருக்கிற நாங்கிற திமிரை மரணத்தின் யதார்த்தத்தை வச்சு அன்னைக்கே சுக்குநூறா உடைச்சவர் வாரியார் சுவாமிகள். எல்லோரையும் சமமா பாக்குற பக்குவம் அப்பதான் மனசுக்கு வரும். இந்த மாடர்ன் உலகத்துல ஸ்ட்ரெஸ், கவலை இல்லாத மனிதனே இல்லை. நாளைக்கு என்ன நடக்கும், நேத்து அப்படி நடந்துடுச்சேன்னு நினைச்சு மனசை போட்டு வதச்சிக்கிறாங்க. மனசை எப்படி நிம்மதியா ரிலாக்ஸா வச்சுக்கிறது? இதுக்கு வாரியார் சுவாமிகள் சொன்ன ஒரு கதை ரொம்ப பிரபலம். ஒரு பக்தர் தினமும் காலையில, முருகா, எனக்கு வாழ்க்கையில கவலையே இருக்கக்கூடாது, மனசு எப்பவும் நிம்மதியா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தாராம். வாரியார் அவரோட மனநிலையை கவனிச்சுட்டு அவ கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம். ஏம்பா, நேத்து காலையில நீ சாப்பிட்ட சாப்பாடு இன்னைக்கு உன் உடம்புல ஜீரணமாகி வெளியே போனா தான் உடம்புக்கு நல்லது, இல்ல நேத்து சாப்பிட்ட சாப்பாடு உள்ளேதான் இருக்கும் அப்படின்னு நீ வச்சிருந்தா உடம்பு என்ன ஆகும்? நோயாளியாகத்தான் ஆவாய். அது போலதான் மனசும். நேத்து நடந்த கசப்பான விஷயங்கள், யாரோ திட்டினது, ஏதோ ஒரு நஷ்டம், இதெல்லாம் நேற்றோடு முடிந்து போனவை. அதை ஏன் இன்னைக்கும் மனசுக்குள்ளேயே வச்சு பூட்டி கவலைப்பட்டு மனசை கெடுத்துக்கிறீங்க? பழைய கவலைகள் மனசை விட்டு வெளியே போனாதான் புதிய சந்தோஷங்கள் உள்ளே வர முடியும். இன்னைக்கு சைக்காலஜில இததான் லெட் இட் கோ, கடந்த காலத்தை கடந்து போதல்னு சொல்றாங்க. அதை எவ்வளவு அழகா நம்ம ஜீரண மண்டலத்தோடு ஒப்பிட்டு மனபாரத்தை இறக்கி வைக்க சொன்ன சைக்காலஜிஸ்ட் நம்ம வாரியார் சுவாமிகள். இன்னைக்கு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பர்சனல் பிராண்டிங் பத்தி பேசுறாங்க. வாரியார் சுவாமிகள் அதை எப்படி அன்னைக்கே செஞ்சார் பாருங்க. தூரத்திலிருந்து பார்த்தாலே அந்த நெற்றி நிறைய பூசி இருந்த திருநீரும், நடுவில் குங்குமமும், அந்த தனித்துவமான உடையும், கையில் இருக்கும் தாளமும், இது வாரியார் அப்படின்னு பார்த்த உடனே அடையாளம் காட்ட வச்சது. அதை விட முக்கியம் அவரோட வாய்ஸ் மாடுலேஷன். மிக கடுமையான கருத்துக்களை கூட முகம் சுளிக்காமல் எதிரில் இருப்பவர் வெட்கப்படும்படி மிக மென்மையாக, அதே சமயம் ஆழமாக சொல்லும் வித்தை அவருக்கு மட்டுமே கைவந்த கலை. அவர் முருகனை மட்டும் பாடல, தமிழையும், மனித நேயத்தையும், மனித மனங்களை எப்படி கையாள்வது என்ற அற்புத கலையையும் மேடைகள் தோறும் பாடினார். ஆன்மீகத்தை பாமரனுக்கும் புரிய வச்ச அந்த மாஸ்டர் மைண்ட் வாரியார் சுவாமிகளை வெறும் ஆன்மீகவாதியா மட்டும் பார்க்காம தமிழ் தந்த ஆக சிறந்த லைஃப் கோச்சாக கொண்டாடுவோம்.